நம்ம வந்து 2023 மற்றும் 24 கேட்கப்பட்ட கூட்டு வட்டி கணக்குகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுபடி இன்னைக்கு பார்க்க போகிற கணக்கு வந்து ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2,38,765 இருந்தது எனில் 2016ஆம் ஆண்டின் மக்கள் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 2018 கொடுத்துட்டு 16 முன்னாடி போயிட்டாங்க. அப்போ இந்த 2018க்கும் 16க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? 2. அப்போ வந்து n = 2, 2 ஆண்டுகள். ஓகே, 6% கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம எப்படி போடணும்? இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த கணக்கு வந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு கொடுத்துருந்தாங்க. இது வந்து 2 ஆண்டுக்கு முன் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த வித்தியாசத்தை நம்ம வந்து பார்த்துக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த அமௌண்ட் மக்கள் தொகையை இப்படி போட்டுக்கோங்க. 765 இண்டு 6%க்கு நம்ம வந்து டேப்லர் காலத்தில் என்னன்னு பார்த்துருக்கோம், 53/50ன்னு பார்த்துருக்கோம். 2 ஆண்டுகள், அப்போ 2 டைம் போடணும். இப்போ 53/50ங்கிறத நான் டைரெக்டாக போடணுமா? ஏன்னா 2 ஆண்டுகளுக்கு முன் உள்ள மக்கள் தொகையை நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. பிறகு உள்ள மக்கள் தொகைனா 53/50 போடலாம். 2 ஆண்டுக்கு முன்கிறதுனால தலைகீழாக போடணும். 50/53 இண்டு 50/53. இப்போ இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, இதான் வந்து 2016ஆம் ஆண்டிற்கான மக்கள் தொகை. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுவும் புரியலன்னா கேளுங்க, டவுட்டை கேளுங்க, நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.